ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மல்டிடால்க். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, CAO அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு எதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மல்டிடால்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு CAO அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். CAO அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். இது பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ். கவர்மெண்ட் இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஆரம்பத்தில் கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணுற டைப்பிஸ்ட் எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ குரூப் 4 பாஸ் பண்ணி ஜாபில் ஜாயின் பண்ணவங்க மட்டும் இல்லாமல் மற்ற கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே இந்த CAO சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கணினிமயமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இது கண்டிப்பாக தேவைப்படுது. அப்படிங்கிறதுக்காக இந்த கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை போயிட்டுருக்கு. இதை இன்னமும் அஃபீஷியலாக வெளியில் சொல்லலை, இது ஒரு ஆலோசனையாக போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த CAO சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்க என்ன குவாலிஃபிகேஷன், அது எப்போ, அதே மாதிரி இது எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பேசிக் 10th முடிச்சிருக்கணும். கூட ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். 10ஆவதுலேருந்து நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம். டிப்ளமோ, UG, PG எது வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். இந்த CAO சர்டிஃபிகேட் எக்ஸாம் வருஷத்துக்கு 2 தடவை நடக்கும். அடுத்ததாக இந்த CAO சர்டிஃபிகேட் நமக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னா, நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அந்த ஜாபில் ஜாயின் பண்ணி அதுலேருந்து 2 வருஷத்துக்கு உள்ள நம்ம இந்த CAO சர்டிஃபிகேட் வாங்கிடணும். வாங்கி நம்ம அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த CAO சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஜாபுக்கு மட்டும்தான் ஃபுல்லாக யூஸ் ஆகும். ப்ரைவேட் கம்பெனி நீங்கள் போயிட்டாலே இதுக்கு வேல்யூ கிடையாது. அங்கே CAO சர்டிஃபிகேட் யூஸ் ஆகாது. இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாபுக்காக மட்டுமே உள்ள சர்டிஃபிகேட். ஸோ எல்லாருமே இந்த CAO சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் நமக்கு இருக்கிறது நல்லது தான். நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் ஆதார் கார்டு எது கேட்குறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இந்த ஆதார் கார்டு எதுக்கு அப்படின்னா, இத்தனை நாளாக நம்ம நார்மலாக எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நம்ம கையில் இருக்கிற ஃபோன் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுவோம். வெரிஃபிகேஷன் அந்த ஃபோன் நம்பருக்கு வரும். ஆனால் இப்போ உள்ள புது அப்டேட் என்னென்னா, ஆதார் கார்டில் எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு தான் OTP வரும். அப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருடைய ஆதார்லேயும் உங்களுடைய இப்போ யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணாதவங்க பொது சேவை இல்லாட்டி தாலுக்கா ஆஃபீஸ் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய ஃபோன் நம்பரை ஆட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி ஆட் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு டேரெக்டாக அந்த ஃபோன் நம்பருக்கு OTP வந்துடும். ஆட் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணவே முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களே CAO சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுங்கள். அதே மாதிரி ஆதார் கார்டுலையும் அவங்களுடைய ரீசெண்ட் ஃபோன் நம்பரை ஆட் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம தமிழ் மல்டிடால்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.